Hi friends, welcome to Annam's Recipes. இன்னைக்கு இந்த வீடியோல கார்த்திகை தீபம் எப்படி செலிப்ரேட் பண்ணேன் எங்க வீட்ல அப்படிங்கறத பாப்போம் வாங்க. கார்த்திகைனால இது மட்டும் அழகா இருக்கு. எங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் YouTubeல கமெண்ட்ஸ்க்கு கீழ வந்துட்டு இருக்கு. அதுல போய் கிளிக் பண்ணீங்கன்னா அதோட ரேட் டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்க வேணுங்கிற பொருளை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். மாக்கோலம் 2:30 மணிக்கே போட ஆரம்பிச்சிட்டேன். அப்போ தான் அது சாயந்தரம் விளக்கேற்றுறதுக்கு நல்லா காஞ்சிரும். இங்கே விளக்கெல்லாம் எடுத்து ரெடியாக மஞ்சள் குங்குமம் வச்சு எல்லாம் வச்சுருக்கு. எண்ணெய் ஊற்றி திரி போடணும் எல்லா விளக்குக்கும். காலையிலே எங்கள் வீட்டில் அவங்க பூ வச்சு சாமி கும்பிடுவாங்க. தினமுமே விளக்கும் ஏற்றிடுவாங்க. நான் இன்னைக்கு கார்த்திகைக்கு ஏற்றணும்னு சொல்லிட்டு அப்படி வச்சுருக்கேன். இல்லாட்டி காலையில் ஏற்றிடுவாங்க. வெளியிலையும் போட்டேன் பாருங்க, தெரியல, காஞ்ச பிறகு காமிக்கிறேன். இங்கேயும் போட்டிருக்கேன், இங்கே எல்லாம். நான் மாக்கோல மாவு செஞ்சேன் இல்லையா, அதில் தான் கரைச்சிக்கிட்டு போட்டேன். இது ஒரு சின்ன விளக்கு கோலம்தான். இதான் பாருங்க, இந்த கரைச்ச மாவு போட்டுட்டு மீதி அப்படி வச்சிருக்கேன். வேற எதுக்கும் தேவைன்னா போட்டுக்கலான்னு. அப்புறம் இதெல்லாம் நான் எப்பவும் கார்த்திகை மாதம் சாயந்தரம் விளக்கேற்றுவேன். அதனால இந்த இடத்துல அப்படி வச்சிருக்கேன். எண்ணெய், தீப்பெட்டி, விளக்கு எல்லாம். நீங்கள் யாரெல்லாம் கார்த்திகை மாதம் சாயந்தரம் விளக்கேற்றுவீங்க அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கார்த்திகை மாதம் சாயந்தரம் விளக்கேற்றுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் உருளியில் பாருங்கள், இந்த மாதிரி மண் உருளியில் பூ போடுறது பரவாயில்ல. நம்ம ஏன்னா வெங்கலத்தில் போட்டோன்னா விளக்குறது கஷ்டமாக இருக்குது. இது கழுவுறது எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. சும்மா கழுவிட்டு அப்படியே தண்ணி ஊற்றி போட்டுக்கலாம். வெளியிலையும் போட்டாச்சு. மழை வரும் போல் இருக்குது, தெரியல வருமா என்னன்னு. கோலம் எல்லாம் போட்டு முடிச்சாச்சு. மணி பாருங்க 3 ஆக போகுது. இனி போய் விளக்குக்கெல்லாம் எண்ணெய் ஊற்றி திரி போடணும். 3 மணி தான் பாருங்க, ஏதோ மழை வர்ற மாதிரி இருக்கு. அதனால சரி இங்கே முன்னாடி மாத்திரம் போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிக்கிட்டா தான் கோலம் காஞ்ச பிறகு நல்லா இருக்கும். திக்காக இருந்தால் பட்டை பட்டையாக அப்புறம் எடுத்துக்கிட்டு வந்துடும். அப்புறம் அன்றைக்கே விளக்கெல்லாம் கழுவி மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு, அதுவும் ரெடியாக இருக்குது. இனி எண்ணெய் ஊற்றி திரி போட வேண்டியதான். அப்புறம் பழம், தேங்காயெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். அப்புறம் அன்றைக்கி செஞ்சோம் இல்லையா பொரி உருண்டை, அப்புறம் கார்த்திகை பொரி எல்லாமே இங்கே எடுத்து வச்சாச்சு. அன்றைக்கி செஞ்சது அப்படியே டப்பாவில் போட்டு மூடி வச்சுட்டேன். இது நல்லா 10 நாளைக்கே நல்லா இருக்கும் இந்த பொரி. போட்டு 1 hour ஆச்சு. பாருங்கள், இப்போ தான் கொஞ்சம் காஞ்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் காயணும். இதெல்லாமும் காஞ்சிக்கிட்டே வருது இப்போ தான். அதனால் நம்ம முன்னாடியே போட்டு வச்சிட்டோன்னா தான் நல்லா காஞ்சிருக்கும். ஒரு சின்ன விளக்கு கோலம்தான். 7 புள்ளியிலேருந்து 4 புள்ளி வரையும் வச்சு போட வேண்டியதான். இப்போ மணி 4 ஆயிடுச்சு. இப்போ தான் பாருங்கள் பாதி இது காஞ்சிருக்கு. வெளியில் போட்டதெல்லாம் நல்லா காற்றடிக்கும், நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு தண்ணியாக இருக்க மாதிரி இருந்தது, இப்போ பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு இருக்கு. அப்படி தரையெல்லாம் லைட்டாக அப்படியே ட்ரிஸ்லிங் ஆகிட்டுருக்கு. இப்போ சென்னையிலையும் கேரளா மாதிரி அப்பப்போ திடீர்னு மழை பெய்யுது, திடீர்னு அப்படியே நின்றுடுது. அதனால் எப்போ வெளியில் போனாலும் கொடையோடு தான் போகணும். சில சமயம் நல்லா சோன்னு மழை பெய்யுது. இப்போ எண்ணெய் ஊற்றி திரியும் போட்டாச்சு. கொஞ்ச நேரம் முன்னாடியே நம்ம ஒரு 1/2 hour முன்னாடி போட்டோம்னா நல்லா எண்ணெய் அந்த திரியில் அப்படியே ஊறி வந்துடும். இங்கேயும் எல்லா விளக்குக்கும் எண்ணெய் ஊற்றி திரி போட்டாச்சு.
நீங்களும் சுவையாக சமைக்கணுமா எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். கரெக்டாக 6 மணி ஆனதும் நாங்கள் வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டோம். பையன் வந்து வேலை விஷயமாக பெங்களூர் போயிருந்தான். அதனால் நானும் அவரும் தான். அதனால் நான் ஒவ்வொரு வேலையாக காலையிலேருந்தே செஞ்சிட்ருந்தேன். 6 மணி ஆகும். டக்குன்னு பிரசாதங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சு விளக்கேற்றியாச்சு. சாமியும் கும்பிட்டாச்சு. வெளியில் போய் விளக்கேற்றணும். மழையும் நல்லா பெய்ய ஆரம்பிக்க போகிற மாதிரி இருக்குது. அதனால இந்த தடவை வந்து நிறைய விளக்குகள்லாம் வந்து நான் எடுத்தே வைக்கலை. ஏன்னா மழை ரொம்ப ஊற்ற போகிற மாதிரி இருந்தது. அதனால் நான் ரெடி பண்ணி விளக்குகளை மாத்திரம் அப்படி எடுத்து வச்சுருந்தேன். எங்கள் அம்மா வீட்டிலலாம் கார்த்திகை தீபத்துக்கு தேங்காய் பழம் வாழைப்பழம் அந்த மாதிரி தான் வச்சு சாமி கும்பிடுவாங்க. வடை வந்து செய்வாங்க. நான் வந்து சென்னையிலே இருந்ததுனால எல்லோரும் வந்து இந்த கார்த்திகை பொரி செய்கிறது பார்த்துட்டு நானும் வந்து கூடுமானவர்களும் செஞ்சு சாமி கும்பிடுவேன். நீங்கள் என்னென்ன பிரசாதங்கள்லாம் செஞ்சு நீங்கள் சாமி கும்பிடுவீங்க அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு சில சமயம் மிளகு அடையும் செய்வேன். ஏன்னா கார்த்திகை மழை நாளில் தான் வரும். அதுக்கு மிளகு அடை செஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். விளக்கும் ஏற்றியாச்சு. பாருங்கள் மழையும் வந்துடுச்சு. நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. அதனால் கொஞ்சமாக தான் இங்கே விளக்கெல்லாம் வச்சுருக்கேன். துளசி மாடத்துக்கும் விளக்கு ஏற்றி வச்சுருக்கு. மழை துளி தெரிச்சிட்டே இருக்குது. ஆனாலும் கொஞ்ச நேரம் நல்லா எரிஞ்சிட்டே இருந்தது மழை தண்ணி தெரிச்சாலும். ஏன்னா சில சமயம் காற்று ரொம்ப அடிக்கும். கார்த்திகையும் போது விளக்கே எரிய விடாது. இந்த தடவை மழை பெஞ்சதுனால காற்று அவ்வளவா இல்லை. மழை வந்து அந்த சமயம்தான் நல்ல இடி மின்னலோடு ஊற்றுச்சு. அதுக்கப்புறம் வந்து 8 மணிக்கே நின்றுடுச்சு. அப்புறம் ஃப்ரீயாக தான் இருந்தது. அப்புறம் இதெல்லாம் உள்ளே விளக்கேற்றினேன். அந்த பெரிய விளக்கை எடுத்து அந்த கோலம் போட்டேன் இல்லையா, அதில் வச்சு அந்த செராமிக் அகல் விளக்கெல்லாம் சுற்றி வச்சு இந்த மாதிரி ஏற்றினேன். அவ்வளோதான். இந்த தடவை வந்து ரொம்ப சிம்பிளாக தான் ஏற்றினேன். அப்புறம் அந்த எரிஞ்ச தீபத்தை பார்த்து கொஞ்சம் நேரம் ரசிச்சுட்டே இருந்தேன். ஏன்னா உள்ளே காற்றே இல்லாதனால அப்படியே அழகாக எரிஞ்சுது. துளி கூட காற்று இல்லாதனால ஆடாமல் அசையாமல் அப்படியே நின்று எரிஞ்சுது. அது நம்ம நடந்தோன்னா அந்த காற்றுல தான் அது வந்து ஆடிச்சு. மற்றபடிக்கு அப்படியே நின்று அந்த பஞ்சு திரி போட்டிருக்கிறதுனால ரொம்ப நேரம் எரிஞ்சுது. நான் எப்போவும் நூல் திரி போடுவேன். அது வந்து கொஞ்ச நேரத்துலையே டக்குன்னு ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் எண்ணெய் தீந்துடும். இது வந்து 6 மணிக்கு ஏற்றினேன். 8 மணி வரைக்குமே அழகாக எரிஞ்சுது. அதை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதை பார்த்துக்கிட்டே ரசிச்சுக்கிட்டே இருந்தேன். நீங்கள் எப்படி இந்த மாதிரிலாம் ரசிப்பீங்களா அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள் மேலே அந்த விளக்குலேயும் பாருங்கள் அப்படி ஏதோ பொட்டு அப்படி இருக்க மாதிரி இருக்குது. பாருங்கள் அந்த லைட்டு எலக்ட்ரிக் பல்பு போட்ட மாதிரி அப்படி அழகாக எரிஞ்சிட்டே இருந்துச்சு. இந்த மாதிரி தான் நான் எங்கள் வீட்டில் கார்த்திகை தீபம் கொண்டாடினேன். நீங்கள்லாம் எப்படி கொண்டாடினீங்க, என்னெல்லாம் செஞ்சீங்க அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள் மழையும் நல்லா பிடிச்சிருச்சு. நல்லா தண்ணி ஆறு மாதிரி ஓடிட்டுருக்கு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் அன்னம்ஸ் ரெசிபீஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.